வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ வீட்டிலலாம் வந்துட்டு பசங்களை மார்னிங் ஸ்கூலுக்கு போக ரெடியாகு இல்லை காலேஜ் போக ரெடியாகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஸ்கூலுக்கு போக ரெடியாகு அப்படிங்கிறத கெட் ரெடி ஃபார் ஸ்கூல், கெட் ரெடி ஃபார் ஸ்கூல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு அடிக்கடி போகிறோம், ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ இல்லை வேறு ஒரு இடத்துக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவாங்கள்ல அவங்க அடிக்கடி வருவா அப்படின்னு. இந்த அவங்க அடிக்கடி வருவா அப்படிங்கிறத ஷி கம்ஸ் ஹியர் ஆஃபன், ஷி கம்ஸ் ஹியர் ஆஃபன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், நம்ம சொன்னதை இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல அதை தான் நானும் சொன்னேன் அப்படின்னு. இந்த அதை தான் நானும் சொன்னேன் அப்படிங்கிறத தட்ஸ் வாட் ஐ செட், தட்ஸ் வாட் ஐ செட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம சும்மா படுக்க போகிறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு அந்த தலைவாணியை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த அந்த தலைவாணியை எடுத்துக்கொடு அப்படிங்கிறத ப்ளீஸ் கெட் மீ த பில்லோ, ப்ளீஸ் கெட் மீ த பில்லோன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ மழை வந்துட்டு தொடர்ந்து பெய்யாமல் அப்பப்போ விட்டு விட்டு பெய்யுது அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல மழை விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு. இந்த மழை விட்டு விட்டு பெய்யுது அப்படிங்கிறத இட்ஸ் ரெய்னிங் இன்டர்மிட்டன்ட்லி, இட்ஸ் ரெய்னிங் இன்டர்மிட்டன்ட்லின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒரு ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சப்போஸ் அவங்க பேசுகிறது நமக்கு ஒழுங்காக கேட்கலை அப்படிங்கிறப்ப சொல்லுவோம்ல கொஞ்சம் சத்தமாக பேசு, எனக்கு நீ பேசுகிறது கேட்கலை அப்படின்லாம். இந்த கொஞ்சம் சத்தமாக பேசு அப்படிங்கிறத ஸ்பீக் அ லிட்டில் லவுடர், ஸ்பீக் அ லிட்டில் லவுடர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ எங்கேயாச்சும் வெளில போகிறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல கதவு பூட்டியிருக்கான்னு ஒழுங்காக பாரு அப்படின்னு. இந்த கதவு பூட்டி இருக்கான்னு பாரு அப்படிங்கிறத செக் இஃப் த டோர் இஸ் லாக்ட், செக் இஃப் த டோர் இஸ் லாக்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ சில நேரம்லாம் வந்துட்டு விளையாடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல விளையாடுறதுக்கு யாருமே இல்லை, போர் அடிக்குது அப்படின்லாம். இந்த விளையாடுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறத தேர் இஸ் நோபடி டு ப்ளே வித், தேர் இஸ் நோபடி டு ப்ளே வித்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ எங்கேயாச்சும் வெளில போகிறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த உன்னோட மாஸ்க்கை போட்டுக்க அப்படிங்கிறத புட் ஆன் யுவர் மாஸ்க், புட் ஆன் யுவர் மாஸ்க்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்பாங்களே உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ அப்படின்லாம். இந்த உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத Do you like this dress? Do you like this dressன்னு கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.